ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ் சினிமாலே லோகேஷ் படம்னா ஒரு தனி ஹைப் இருக்கும். கரெக்டாக அந்த வெற்றிமாறன் அவரோட படம்னா ஒரு ஹைப் இருக்கும். தமிழ் படம் 3க்கு என்ன ஹைப் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட்டாக தமிழ் படம் 2018 அந்த டைமில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சிஎஸ் அமுதன் இந்த படத்தோட டைரக்டர் இப்போ கன்ஃபார்மே பண்ணியிருக்காரு. தமிழ் படம் 3 கன்ஃபார்ம் ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் ரிலீஸும் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. கேட்குறதுக்கே செம்ம ஹாப்பியான விஷயம். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்பூஃப் மூவின்றது இந்த படம் யாரையுமே வச்சு பார்க்க மாட்டாங்க. எல்லாரையும் வச்சு செஞ்சுருவாங்க. கமலாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும். அப்படின்றப்போ இப்போ பாருங்கள், கூலி, பீஸ்ட்டு, இந்தியன் 2, வலிமை, விடாமுயற்சி, இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்தெல்லாம் எப்படி வச்சு செய்ய போகிறாங்கன்றது இப்போவே எக்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அங்கேயே இப்போ ஃபேன்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாருங்கள், எப்படி லியோ படத்துக்கு ஒரு ஹைப் இருந்துச்சோ, விடாமுயற்சி படத்துக்கு ஒரு ஹைப் இருந்துச்சோ, அதே மாதிரி தான் இப்போ தமிழ் படம் 3க்கு நம்மளாம் இப்போ ஒரு ஹைப்பாக இருக்கணும்னு தான் சொல்லுவோம். ஸோ உங்களோட தாட்ஸ் ஏதாச்சும் இந்த படம் எப்படி இருக்கும், என்னென்ன படத்தை வச்சு கலாய்க்க போகிறாங்க அப்படின்னு ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை நான் பார்த்து